Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Wipro பிராண்டோட சேஃப் வாஷ் மேட்டிக் லிக்விட் இத பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ நான் வாங்கி இருக்கிறது 2 லிட்டர் ரீஃபில் பாக்கெட்டுங்க. இது வந்து டாப் லோடுக்கான லிக்விட். இதுல ஃப்ரண்ட் லோடும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குதுங்க. இந்த லிக்விட் வந்து சூப்பரா இருக்கு குவாலிட்டி. நமக்கு வந்து 75+ டைம் வந்து நம்ம துவைச்சாலும் துணியோட கலரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி போட்டுருக்காங்க. சீக்கிரத்தில் வந்து ஃபேட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த நூலா துணியில இருந்து அருந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கு. சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின் ரிமூவல் பண்ணுறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய வாஷிங் லிக்விட் வந்து கிடைக்குதுங்க. எனக்கு வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து சூப்பராக இருக்குது. அந்த லிக்விடோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து ஹென்கோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் வாஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் லோடுக்கு வந்து 1.5 கப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோடு வந்து நம்ம நிறைய துணி போடுறோம் அப்படின்னா 2 கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த லிக்விட் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றத நம்ம திறந்து இப்போ பார்த்துடலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒவ்வொரு லிக்விடும் அதோட கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏரியலோட லிக்விட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தண்ணியில் போட்டதுமே சூப்பராக வந்து கரைஞ்சிடும். இந்த லிக்விட் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு சில பிராண்டோட லிக்விடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிக்விட் வந்து அந்த பாட்டிலோட மூடியில் ஊத்துறப்ப பாதி லிக்விட் வந்து அதிலேயே ஒட்டிக்கோங்க. மறுபடியும் நம்ம தண்ணியில் கையை வச்சு அலசி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லிக்விட் எல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. எப்பவுமே மிஷினில் துணி துவைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து துணியை போட்டுட்டு அந்த துணிக்கு மேலே லிக்விட் ஊற்றுறது, துணிக்கு மேலே பவுடர் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாக்கா துணி மேலே வந்து திட்டு அந்த பவுடர்லாம் வந்து கரையாமல் வந்து ஒட்டிக்கும். அதனால எப்பவுமே வந்து மிஷினில் வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிக்விடை ஊற்றுங்க. மறுபடியும் தண்ணியை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. நல்லா நுரைச்சி வரட்டும். நுரை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து துணியை போடலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ எந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம மிஷினையும் வந்து யூஸ் பண்ணணும். அதே போல் துணிகளை வந்து துவைக்க போடுறப்போ நம்ம ரிவர்ஸில் திருப்பி விட்டு தான் துணியை வந்து நம்ம போடணும். டைரெக்டாக அப்படியே நம்ம போடுற மாதிரியே துணியை போட்டால் சீக்கிரமாக வந்து துணி வந்து ஃபேட் ஆகிடும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.